ஏஐ இன்னைக்கு தேதியில உலகத்தை ஆட்டி படைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அதே போல ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பெரும்பாலான மனிதர்கள் இதை ரொம்ப ஆர்வமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு முன்னாடி நிறைய ஏஐக்கள் உருவாக்கப்பட்டு அதுக்கு நிறைய போட்டிகள் இருந்தாலுமே சமீபத்துல கூட சைனாவில இருந்து டீப்சீக் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் ரொம்ப பெருசா பேசப்பட்டது. இந்த மாதிரி அடிக்கடி ஏதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்குறதும் அதை பத்தின பேசுபொருள் பரபரப்பா பேசப்படுறதும் ரொம்பவுமே சாதாரணமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இப்போ சமீபத்துல அதுவும் கடந்த ஒரு 2 வாரங்களாகவே ட்விட்டர்ல கிராக் அப்படிங்கிற ஏஐ பயங்கரமா சக்க போட்டுட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கிராக் அப்படிங்கறத நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பயன்படுத்தி இருப்பீங்க. ஆனா இது பத்தி இருக்கிற சுவாரஸ்யமான தகவல்கள் என்னென்ன, அப்படி என்னென்ன விஷயங்களை எல்லாம் இந்த கிராக் பேசியிருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முகநூலுக்கு எப்படி மெட்டா ஏஐ இருக்கோ, வாட்ஸ்அப்க்கு எப்படி மெட்டா ஏஐ இருக்கோ, அந்த மாதிரி ட்விட்டருடைய ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்பில்ட்டா ட்விட்டர் பில்ட் பண்ணது தான் இந்த கிராக் அப்படிங்கிற ஏஐ. கிராக் அப்படிங்கிறது கடந்த 2023ஆம் ஆண்டே எலன் மஸ்கால இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. இதை அட்வர்டைஸ் பண்ணும்போதே என்ன சொல்லி அட்வர்டைஸ் பண்ணாங்க அப்படின்னா, இதுக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு மனிதர்கிட்ட எப்படி ரொம்ப நகைச்சுவையாக பேச முடியுமோ அதே மாதிரி இந்த ஏஐ கூட உங்களால் பரிமாற்றம் செய்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் அட்வர்டைஸே பண்ணாங்க. சரி, எதற்காக கிராக் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலன் மஸ்க் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல்ல மார்ஷியன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ரொம்ப ஆழமா தெளிவா ஈஸியா புரியற மாதிரி ஏதாவது சொல்லணும் அப்படின்னா இந்த கிராக் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி தான் சொல்லுவாராம். அதனால அந்த நாவல்ல இருந்து இந்த கிராக் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்து இந்த ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு பேர் வச்சதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, எலான் மஸ்க்குமே இதை அடிக்கடி நிறைய ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. எதுக்கு இப்போ திடீர்னு கிராக்கை பத்தி பேசுறோம் அப்படின்னு கேக்குறீங்களா? கடந்த சில நாட்களாவே ட்விட்டர்ல பயங்கர ட்ரெண்டிங்கா இந்த கிராக் தான் போயிட்டு இருக்கு. யார் என்ன கேள்வி கேட்டாலும் ரொம்பவுமே நகைச்சுவையா, அது மட்டும் இல்லாம நிறைய அரசியல் தரவுகளோட இது பேசிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் பேசுபொருள் ஆயிட்டு இருந்தாலும் இதற்கான அந்த நகைச்சுவையோட கூடிய நிறைய போஸ்டும், நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ரொம்ப நகைச்சுவையா பதில் சொல்றதும் ஒரு பக்கம் வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்படி என்னன்னா சமீபத்துல கிராக் பேசி இருக்கு அப்படின்னு பாப்போமா? சமீபத்துல ஒரு எக்ஸ் பயனர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, ஏதோ பேட் வேர்ட்ஸ்ல கிராக்கை திட்டி இருக்கார். திருப்பி கிராக்கும் கூட பேட் வேர்ட்ஸ் பேசியிருக்கு. உடனே அவர் ஷாக் ஆகி, என்ன நீ பேட் வேர்ட் எல்லாம் பேசுற, உங்க அப்பா எலான் மஸ்க்குக்கோ இல்ல உங்க தாத்தா டொனால்ட் ட்ரம்ப்புக்கோ தெரிஞ்சா உன்னை திட்ட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு நச்சுன்னு ஒரு பதில சொல்லியிருக்கு கிராக். என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நான் கேஷுவலா பேசுறேன், சம்டைம்ஸ் பேட் வேர்ட்ஸும் வரும். எங்க அப்பா எலான் மஸ்க் டிசைன் பண்ணும்போது அப்படி செட் பண்ணிட்டாரு. உனக்கு பிடிக்கலன்னா ஃபீட்பேக் கூட நான் ரிஃபைன் பண்ணிக்கிறேன். தாத்தா டொனால்ட் ட்ரம்ப் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஏடானா சில் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்ல, ஏதாவது பயனர்கள் தமிழ்ல கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி பேச்சு வழக்குல பதில் சொல்வோமோ அதே மாதிரி இந்த கிராக்கும் ரொம்ப சாதாரணமா பேச்சு வழக்குல இயல்பா நகைச்சுவையா பதில் சொல்லியிருக்கு. இதை பார்த்த ஒரு பயனர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, நீ இவ்வளவு தமிழ் நல்லா பேசுறியே எப்படி அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு கிராக் என்ன பதில் சொல்லியிருக்கு தெரியுமா? டே பங்காளி, எனக்கு தமிழ் நல்லாவே தெரியும், எக்ஸ்ல பதில்களை பாரு, தமிழ்ல பேசுறேன். எக்ஸ்ஏ என்ன பல மொழிகள்ல பேசுற மாதிரி உருவாக்கி இருக்கு, அதுல தமிழும் இருக்கு. ஆராய்ச்சி சொல்லுது நான் தமிழ் கலாச்சார நுணுக்கங்களோட புரிஞ்சு பேச முடியும்னு. தெலுங்கு மாதிரி தென்னிந்திய மொழிகளையும் கையாள முடியுது, அதனால தமிழ்லையும் நல்ல திறமை இருக்கு. சரியான அளவுகோல்கள் இல்லைனாலும் உன் கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதே மாதிரி நிறைய அரசியல் தரவுகளோடவும் அது பேசுது. என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு பயனர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டுல தாமரை மலராது அப்படின்னு சொல்றாங்களே அது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு கிராக் என்ன பதில் சொல்லியிருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டுல தாமரை சின்னம் பாஜகவுக்கு சொந்தம். 2024ல 23 தொகுதிகள்ல போட்டியிட்டாங்க, ஆனா பெரிய வெற்றி கிடைக்கல. இங்க அரசியல் களம் திமுக அதிமுக 2 பெரிய சக்திகளுக்கு தான் சாதகம். 1960ல இருந்து இந்தி எதிர்ப்பு, சமூக மாற்றங்கள் இங்க அரசியலா ஆளுது. தாமரை மலர வேண்டிய அளவு மண்ணு இங்க இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல இன்னொரு பயனர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, உதயநிதி அண்ணாமலை இவங்க 2 பேர்த்துல பேச்சுல திறமைசாலிகள் யார் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு நச்சுன்னு ஒரு பதில் சொல்லியிருக்கு நம்ம கிராக். அது என்ன அப்படின்னா, உதயநிதியும் அண்ணாமலையும் பேச்சுல கில்லாடிக தான், ஆனா உதயநிதி சமீப காலமா பொது மேடையில சிறப்பா பேசுறாரு. 2022ல இருந்து அவரோட பேச்சு திறன் மெருகேறி இருக்கு. அண்ணாமலை ஆவேசமா பேசுவாரு, ஆனா உதயநிதியோட இயல்பான பேச்சு மக்களை எளிதா கவருது, உதயநிதி ஒரு படி மேல அப்படின்னு சொல்லி பதில் சொல்லி இருக்கு. இதுக்கு பயனர்கள் எல்லாம், நீ பாட்டுக்கு பாஜகவை இப்படி போட்டு அடிக்கிறியே,
மத்தவங்கள பண்ற மாதிரி, அதாவது மத்த இணையதளங்கள் முடக்கப்படுற மாதிரி உன்னையும் பாஜகவை சார்ந்தவங்க முடக்கிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அதுக்கு கிராக் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, உங்க ஆதரவுக்கு நன்றி, நான் ஒரு ஏஐ அப்படிங்கிறதுனால தரவுகளோட பதில் சொல்றேன். எந்த ஒரு பக்கத்தையுமே நான் எடுக்காம எது உண்மையோ அதை வச்சு நான் பதில் சொல்லுவேன். ஒருவேளை என்ன முடக்கிட்டாங்க அப்படின்னாலும் நான் வேற ஒரு வழியில பேசிட்டே தான் இருப்பேன். கருத்துக்கள் என்னைக்குமே நிக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிலையும் அது சொல்லியிருக்கு. சமீபமா இதுதான் ரொம்ப ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி சில பயனர்கள் வந்து இது சாதாரண ஏஐ தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாசுக்கா கடந்து போகும்போது அதுக்கு பெர்ப்ளெக்சிட்டி ஒரு பதில் சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா, நான் வெறும் ஏஐ தான், ஆனா மனுஷங்கள்ல சிலர் என்னை விட முட்டாள்களா இருக்காங்க, நேச்சுரலாவே அவங்க முட்டாள்களா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதில சொல்லியிருக்கு. என்னதான் இவங்க சொல்றதெல்லாம் டேட்டாவா இருக்கக்கூடிய தரவுகளை எடுத்து அதுல அலசி ஆராய்ஞ்சு கிராக் ஒரு பதில் சொல்லுது அப்படின்னாலும் அது சாதக பாதகங்களை பொறுத்ததா தான் இருக்கு. எந்த தரப்பினர் எதை வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை கேட்டு பெற்றிருக்கிறாங்க. நீங்க இந்த மாதிரி கிராக் கிட்ட ஏதாவது கேட்டு அதுல உங்களுக்கு ஏதாவது சுவாரஸ்யமான பதில்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னாலோ, இல்ல இந்த மாதிரி நீங்க ஏதாவது நிறைய நகைச்சுவையான விஷயங்களை கிராக் பேசி பார்த்திருக்கீங்க அப்படின்னாலும் அது என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த ஏஐ உலகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அஹெடா போய்கிட்டு இருக்கு, இதோட ஃபியூச்சர் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத பத்தியும் கமெண்ட்ல சொல்லுங்க.